ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் எழுத்து தேர்வே இல்லாமல் ஒரு ஜாப் வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அது என்ன, எப்படி வந்து அப்ளை பண்ணணும், ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளோ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை வந்து டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். ஓகேவா? அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 16 அன்னைக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஜிடிஎஸ் ஜாப் தான் வந்திருக்கு. ஜிடிஎஸ் செக்ஷன் தான் எடுக்க போகிறாங்க. இது வந்து யார் யாருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலுக்கும் ஜென்ரல் மேனேஜர் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்தில் இருக்க யூனிட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன இது வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஸ்கெட்யூல் 1 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் ஜூலை மாதம் வந்து ஸ்கெட்யூல் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இயருக்கு இப்போ தான் ஸ்கெட்யூல் வருது. என்ன அப்படின்னா ஜிடிஎஸ் ஜாப்னால் என்ன, எது வரும், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதாவது ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் கீழே இருக்க வேக்கன்சிஸை வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 29 ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் தான் இப்போ விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இஷ்யூ ஆஃப் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் வந்து 29 ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 டிசம்பர் 31 வரைக்கும், அதாவது டெத் ஆனவங்க, ரெசிக்னேஷன் ஆனவங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க, அப்புறம் டிஸ்சார்ஜ் இன்க்ளூடிங் வாலண்டரி டிஸ்சார்ஜாக ஆனவங்க, டெர்மினேஷன் ஆனவங்க, இவங்களோட வேக்கன்சியெல்லாம் காலியாக இருக்குல்ல, அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து ஸ்கெட்யூல் 1 வந்து 2025க்கு வந்து இப்போது ஷார்ட் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 29 அன்னைக்கு வருதா, அப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். அப்போ வந்து எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், எதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக வீடியோ போட்டுருவேன். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ராப்பராக வரும். நிறையா பேர் வந்து போன இயர்லேயே செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த இயர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து டைரக்டரால் ப்ராப்பராக வெளியே வந்த இதுதான் இது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதாவது எந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கும், எப்படி அட்டென்ட் பண்ணணும், எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, அது எல்லாத்தையுமே நான் போன நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல போன இயர், அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க மாதிரியே தான் இந்த இயரும் ஜாப் வரும். ஸோ வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து எப்படியெல்லாம் ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னு இதில் சொல்கிறேன். அதாவது என்னென்ன ஜாப் ரோல் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஏபிபிஎம், டாக் சேவாஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ் தான் வரப்போகுது. இதை வந்து அதாவது பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து எந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டை வந்து டெலிவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் புதுசாக வர ஸ்கீமை வந்து மக்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வரும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டாக் சேவாஸ்க்கும் இதே தான், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஸ்டாம்ப் டெலிவரி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்கீமவே கொஞ்சம் மாதிரி வேறு மாதிரி ப்ரமோட் பண்ணுறது, அந்த மாதிரியான போஸ்ட் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் அவங்களோட சர்வீசஸை வந்து மக்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் வரப்போகுது. இதுக்கு வந்து எந்த எழுத்து தேர்வுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 45, ஓபிசியாக இருந்தால் 43 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது தளர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து டெம்ப்ரவரி ஜாப்பா இல்லை வந்து தற்காலிகமான ஜாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் ஜாப். ஸோ வந்து எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான சேலரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிபிஎம்க்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 12,000லேருந்து 29,380 சொல்லியிருக்காங்க. ஏபிபிஎம்க்கும் தக்ஸேவாஸ்க்கும் 10,000லேருந்து 24,470 சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டிங்கன்னா, பாஸ் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தது எம்டிஎஸ்க்கு, அதுக்கடுத்த மேலே இருக்க குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, அப்போ வந்து இதை விட ஜாஸ்தியாக சம்பளம் வந்து கிடைக்கும். ஓகேவா?
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் யூசுவல் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட்ஸ் இல்லாம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மட்டும் தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக் நாலேட்ஜ் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்போ 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 10த்ல வந்து யார் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வேலை கிடைக்கும். இத வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட பெர்சன்டேஜ் வந்து நீங்க அதிகமா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா, உங்களுக்கு வந்து முன்னுரிமை குடுத்து வேலை குடுக்க போறதா அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனும், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் ஜனவரி 29ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. நான் வர்றப்ப வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்க மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாரி இம்பார்ட்டன்ட்டான ஜாப் அப்டேட்ஸ வந்து நெறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டு ஜாப் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டே முடிஞ்ச பின்னாடி தான் பாதி பேர் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்காம நீங்க வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ நான் கண்டிப்பா அந்த அன்னைக்கே போட்டுருவேன். எப்படி அப்ளை பண்ணணும்? எந்த மாரி சொல்லியிருக்காங்க? என்ன என்ன ப்ரூஃப் குடுக்கணும்? அது எல்லாமே நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணிருவேன். நீங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமும் அப்ளை எப்படி பண்ணுறதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன்.கவர்மெண்ட்.இன் இந்த வெப்சைட்லேயே தான் நீங்க அப்ளை பண்ற மாரி வரும். ஸோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எவ்வளோ, அப்புறம் டாக்குமெண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளிகபிள் பண்ற சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியரா நான் வந்து 29ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு நான் வீடியோ போட்டுருவேன். கன்டினியூஸா வீடியோ வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயே ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு வந்து ஜாப் வேக்கன்சி வந்திருக்கு. அது வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கு. அதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும் தான். வேற எந்த இதுவுமே இல்ல. ஸோ நீங்க மறக்காம போய் அந்த வீடியோவ செக் பண்ணி பாருங்க. மேல வந்து நான் லிங்க் தரேன். ஸோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவ. ஸோ அவ்வளோதான். பிபிஎம், ஏபிபிஎம், டாக் சேவாஸ் இந்த ஜாப் தான் வந்திருக்கு. ஜிடிஎஸ் இது ஒரு பெர்மனன்ட் ஜாப். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எழுத்துத் தேர்வே இல்ல. நேரடியான தேர்வு தான். அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல மார்க் வைஸ் பார்த்து எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜ் இருக்கணும். 18லேருந்து 40 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 29,000 வரைக்கும் தராங்க ஸ்டார்ட்டிங்கே. இந்த இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா எம்டிஎஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ மறக்காம அடுத்த அப்டேட் வர்றக்கு வந்துரும். நீங்க வந்து மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து குயிக்கா வர கவர்மெண்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டேப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.